எதிர்பார்க்காத சம்பவம்லாம் நம்ம கூண்டில் நடந்துருச்சு. ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி என்னடா வீடியோ தானே கேட்குறீங்க. தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. நம்மளோட எல்லா பீஜனுக்கும் டேப் ரிலீஸ் பண்ண போகிறோம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம சாதா போகிறோம் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. இன்றைக்கி மீறி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சுதந்திரம் கிடைக்க போகுது. ஃபஸ்ட்டு நம்மளோட மேலே தான் பிடிச்சா. அது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ரெக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா செத்து போச்சு. ஒரு ரெக்கை டேப் ஆனால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதுவே ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம டேப் பண்ணி வச்சிட்டோம். இப்போ தான் நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு டைமே கிடச்சி. அதோட ஃபீமேல் பேர்டு பார்த்தீங்கன்னா அவுத்துட்டான். என்னடா கூண்டை கட்டான்னு பார்க்குறீங்கன்னா அந்த கூண்டுக்குள்ளே தான் அந்த ஒயிட்டை போட்டு வச்சுருந்தோம். அது எப்படி அந்த கூண்டை திறந்து வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபீமேலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதோடையே விட்டுட்டோம். ரெண்டும் பார்த்தீங்கன்னா வெளியவே நின்றுக்குருந்தாங்க. ஏன்னா நாங்கள் கேட் அடைச்சி வச்சுருந்தோம். நம்மளோட கரணைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே டேப் ரிலீஸ் பண்ணிடும். நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஒரு பேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரக்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உதிர்ந்துருச்சு. நீங்கள் பார்க்கலே தெரியும், கீழே ஃபுல்லாக ரக்கை கிடக்கும். அதுக்கப்புறம் அதோட மேலையும் பார்த்தீங்கன்னா எடுத்தோம். நம்மளோட முஸ்கி சிக்கு பார்த்தீங்கன்னா வெளியே ஓடி வந்துருச்சு. அதை பார்த்தீங்கன்னா அப்படியே பற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்தோம். அதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே டேப்பே அடிக்கலை. ஏன்னா அது நம்ம வீட்டில் தான் பிறந்து வளர்ந்தது. அதனால் எங்கேயும் போக மாட்டேது. பறக்க விடான்னு பார்த்தா கீழே தான் இறங்கும். அது பாருங்கள் அப்படியே தான் தெரியும். அதோட மதர்லாம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஆச்சு. ஒரு 5-6 புறாவுக்கு தான் நம்ம ரெக்கையை அவுத்தோம். அதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிடந்துச்சு. நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னா நிறையாவே கிடந்துச்சு. இன்னும் எங்கடா ஒரு சில பேர்லாம் காணான்னு கேட்பீங்க. நிறையாவுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ரீஜனை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் பார்க்க முடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் அந்த கேஜ்லேயே பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நான் திறந்து விட்டேன். ஏன்னா டேப் பண்ணியிருந்தால இப்போ மேலே போய் பழகணும். அது எப்படி பழக போகண்டே தெரியலை. அதுக்கப்புறம் என்னடா ஒரு சில புறா தான் இருக்குதுன்னு கேட்பீங்க. ஒரு சில புறாக்கெலாம் பார்த்தீங்கன்னா டிசீஸ் வந்துருச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த புறா மட்டும்தான் இப்போ நல்லா இருக்குங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கேஜோட வீடியோ பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். அவ்வளோதான், ஃபுல்லாகவே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் பார்த்தீங்கன்னா வச்சோம். அப்படிலாம் உள்ளே வந்து இறங்கி அதுக்கப்புறம் குளிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த கேஜில் பார்த்தீங்கன்னா போகவே இல்லை. நான் என்ன பண்ணிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உள்ளே பற்றி விட்டோம். வீடியோ அவ்வளோதான்.